நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்டெப்பர் மோட்டார பத்தி தான் பார்க்க போறோம். இது யாரு கண்டுபிடிச்சது? எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? இது எங்கெங்க யூஸ் ஆகுது? அதோட அட்வான்டேஜ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம்னா, 1921ல சிஎஸ் வால்கரால இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ பல்ஸ் வடிவில குடுக்கும்போது, ஸ்டெப் பை ஸ்டெப் ரொட்டேட் ஆகுறனால, இது ஸ்டெப்பர் மோட்டார்ன்னு சொல்றாங்க. இப்ப இதோடைய முக்கிய பண்புகள பார்த்துடலாம். இதுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ளை உள்ள குடுக்கும்போது, ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸ்க்கும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். அதே மாதிரி இதோடைய ஃபீட்பேக் எல்லாமே இத கண்ட்ரோல் பண்ண முடியும். இதோடைய திசையும், இதோடைய ஆங்கிளையும், இதோடைய ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப இதோடைய வொர்க்கிங் பிரின்சிபல பத்தி பார்த்துடலாம். நம்ம சப்ளை குடுக்கும்போது ஆர்மேச்சர் வைண்டிங்கும், ஃபீல்டு வைண்டிங்கும் இருக்கும். ஃபீல்டு வைண்டிங்க்கு சப்ளை போகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஏற்படும். இதனால ஆர்மேச்சர் வைண்டிங்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால ஈர்க்கப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொட்டேட் ஆகும். இதனால நம்ம மோட்டார் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொட்டேட் ஆகுது. ஸ்டெப்பர் மோட்டாரோட வகைகள பார்த்துடலாம். பெர்மனன்ட் மேக்னெட் ஸ்டெப்பர் மோட்டார், வேரியபிள் ஸ்டெப்பர் மோட்டார், ஹைபிரிட் ஸ்டெப்பர் மோட்டார். இது எங்கெங்க பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஎன்சி மெஷின், பிரிண்டர், 3டி பிரிண்டர், கேமரால பயன்படுத்தப்படுகிறது. இதோட நன்மைகள பார்த்துடலாம். கண்ட்ரோல் செய்ய ஈஸியா இருக்கும். டிஜிட்டல் கவுண்டிங் செய்ய உதவியா இருக்கும். சென்சிட்டிவான இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நம்ம இந்த ஸ்டெப்பர் மோட்டார பத்தி இன்னைக்கு ஃபுல்லா நல்லா பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Jump